என்னோடய ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, ப்ராடக்ட்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வந்து, அவங்க வந்து இப்போ கிளாஸ் வந்து முடிச்சுட்டாங்க. அவங்கள என் கூட நான் வந்து ட்ரைனிங்க்காக மேக்கப்புக்கு கூட்டு போயிட்டுருக்கேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம கூட்டு போம்போது தான் அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் ஆகும், பயம் போகும். ஸோ நம்ம மேக்கப் பண்ணுற இடத்துல எந்த மாரியான ப்ரெஷர் நம்ம பார்க்குறோம், எப்படிலாம் கிளையண்ட்டுக்கிட்ட நம்ம பேசணும், எப்படி நம்ம அந்த இடத்துல கைண்டா இருக்கணும், இது எல்லாமே நம்ம வந்து கூட்டு போய் லைவா அவங்களுக்கு காமிக்கிறப்ப தான் தெரியும். ஸோ அதனால தான் வந்து ப்ராடக்ட் எல்லாம் செப்பரேட்டா அவங்களே எடுத்து வைக்க சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களே ப்ராடக்ட் எடுத்து வைக்கும்போது, இந்தந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகுது, இந்த பிராண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது அவங்களோட மைண்ட் செட்டில் வரும். ஆல்ரெடி கிளாஸ்லேயுமே அது மைண்டில் செட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் அவங்க ரியல் பிரைடுக்கு பண்ணும்போது, அப்போ பயந்து பயந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க. நல்லாவே அவங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன் இல்லாமல் கிளியர் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வந்து எல்லோரும் ப்ராடக்ட் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அண்ட் தென் அதே டைம் அவங்க நல்லா ப்ராக்டிஸ் ஆகி, என் கூட வந்து நல்லா ட்ரைனிங் ஆகிட்டு அப்படின்னா, அவங்களோட மேக்கப்புமே அவங்க வந்து ஈஸியாக அட்டெண்ட் பண்ணலாம். அதுக்காக தான் என்னோட கூட ட்ரைனிங் கூப்பிட்டு போகிறேன். ஸோ ப்ராடக்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனதுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு ஈஸியாக அங்கே போய் நம்ம மேக்கப் போட ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ மண்டபத்துக்கு ரீச் ஆனோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து, பூ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ப்ரூச் மாதிரி ரெடி பண்ணி, அவங்களோட ட்ரெஸ் கலர் என்னென்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கலர் பண்ணிட்டோம். ஏன்னா மோஸ்ட்லி அதிகமாக வந்து நெயில் பாலிஷ்லேயே வந்து கலர் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து டக்குன்னு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துகிட்டு முடியாது மறந்துட்டோம் அப்படின்னா நெயில் பாலிஷ்லேயே கலர் பண்ணிடுறது. அண்ட் அந்த ட்ரெஸ்ஸுக்குமே அது கரெக்டாக நல்லா மேட்ச் சீக்கிரமாகவும் ட்ரை ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அழகாக வந்து அந்த கரெக்டாக அந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பூ வச்சாச்சு. அண்ட் அவங்க மாமா வீட்லேயும் சீர்வரிசைலாம் எடுத்துன்னு வந்தாங்க. ஸோ நாங்களும் செகண்ட் சாரீ கட்டி விட்டு அதுக்கு தேவையான ஃபோட்டோ ஷூட் அழகாக எடுத்துகிட்டு, அண்ட் அவங்களுக்குமே அந்த பாப்பாவுக்கும் ரொம்ப மேக்கப் பிடிச்சிருந்துச்சி சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபேமிலி சைடு எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த மேக்கப்புக்கு ரெஃபர் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இவங்களுக்கும் தேங்க்யூ. பாய்.